திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஒரு சேவிங்ஸை உங்களோட குடும்பத்திலேருந்து மிச்சப்படுத்தலாம், உங்களோட வருமானத்தில் மிச்சப்படுத்தலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இட்லி எப்படி வந்தது தெரியுமா தமிழ்நாட்டுக்கு. இன்றைக்கு பாஸ்போர்ட் எந்த அளவுக்கு கெத்து காட்டுகிறதோ அந்த அளவுக்கு இட்லியும் மாஸ் காட்டி வருகிறது. இன்னும் சரியாக சொல்வதெனில் உண்மையான துரித உணவே இந்த இட்லி தான். 5 நிமிடத்தில் சுட்டு அவித்து விடலாம். இப்படி எளிமையான உணவு இட்லி விஜயநகர பேரரசு காலத்தில்தான் தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளது. தட்டு இட்லி, கறி இட்லி, சாம்பார் இட்லி, குக்கர் இட்லி என எத்தனையோ வகையான இட்லிகள் வந்தாலும் சைனீஸில் உள்ள இட்லி தான் எப்பொழுதும் எல்லாராலும் விரும்பப்பட்டு வருகிறது. இந்த இட்லிகள் குறித்து நிறைய கதைகள் இருக்கின்றன. எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவருடைய சிறு வயதில் எப்படியெல்லாம் இட்லியை சுட்டார்கள் என்று தனியாக ஒரு குட்டி ஸ்டோரியை எழுதியிருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இட்லி என்பது பண்டிகை கால உணவு. பொங்கல், தீபாவளி வந்தால்தான் இட்லிக்கு அரிசி போடுவார்கள். ஊருக்கு 2 ஆட்டுக்கள் தான் இருக்கும். எனவே இரவு முழுவதும் கல்லிருக்கும் வீட்டுக்களுக்கு முன்பாக நீண்ட வரிசையில் நின்று பெண்கள் அரிசியை அரைத்து எடுத்து போவார்களாம். இட்லி வருவதற்கு முன்னரே தமிழர்கள் துவையல்களை கண்டுபிடித்திருந்தார்கள். கையில் கிடைக்கும் எல்லாத்தையும் துவையலாக மாற்றும் வழக்கம் நம்மிடம் இருந்தது. இதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்தால் அதுதான் சட்னி. இதனை குறிப்பிட்டுள்ள தமிழ்ச்செல்வன் விஜயநகர பேரரசு காலத்தில்தான் இட்லி தமிழ்நாட்டில் வந்தது என்று பரமசிவம் கூறியதையும் தெரிவித்திருக்கிறார். விஜயநகர பேரரசு காலங்களில் மக்கள் இட்லியை சாப்பிடுவதற்கான ஆதாரங்களை சில கல்வெட்டுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. இதற்கு முன்னர் தமிழகத்தில் இட்லி சாப்பிட்டதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. இட்டு அளிப்பதால் இதற்கு இட்லி என பெயர் காரணம் வந்திருக்கலாம் என்றும் கூட சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதும் மார்ச் 30ஆம் தேதி சர்வதேச இட்லி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னையில்தான் முதலில் தொடங்கி வைக்கப்பட்டது என்பது கவனிக்கத்தக்கது. இட்லி மட்டுமல்ல, பஜ்ஜி, போண்டா, சேவ், மிக்சர் உள்ளிட்ட பொரித்த தின்பண்டங்களும் கூட விஜயநகர பேரரசு காலத்தில்தான் தமிழ்நாட்டில் அறிமுகமாகப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் கடலை எண்ணெய் தான். கடலை தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. ஆனால் விஜயநகர காலத்தில் தமிழக மக்கள் உணவுப் பொருள் லிஸ்டில் கடலை இருந்திருக்கிறது. இதிலிருந்து எண்ணெயை எடுத்து அதை வைத்துதான் பஜ்ஜி, சுஜ்ஜி உள்ளிட்ட வகைகள் உருவாக்கப்பட்டன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜயநகர பேரரசு காலத்தில் தான் நம்மளுக்கு கிடைச்சதா ப்ரூஃப்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.